ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி வந்து செய்ய போகிறோம். வெண்டைக்காய் காரக்குழம்பு. ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலசி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் வெங்காயம் தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பொதுவாக வெண்டைக்காய் பொரியல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா குட்டி குட்டியாக கட் பண்ணுவாங்க சைஸு. இப்போ வந்து நம்ம வெண்டைக்காய் காரக்குழம்பு செய்ய போகிறோம். அதனால் நல்லா பெரிய பெரிய சைஸ் போடுறாங்க பாருங்கள். நல்லா பெரிய பெரிய பீஸாக காரக்குழம்புக்குலாம் அப்படி தான் பெருசு பெருசாக போடுவாங்க. சரிங்களா? வெண்டைக்காய் காரக்குழம்பு செம ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு சவுத் இந்தியன் ஃபேமஸான ரெசிபி. ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நல்லா பெரிய பெரிய பீசஸாக நம்ம போகிறதுனால ஒரு 10 மினிட்ஸ்லேயே இந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெசிபி வந்து தயார் பண்ணிடலாம். நம்ம இந்த ரெசிபிக்காக நம்ம இந்த வெண்டைக்காய் கட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் ஏதாச்சும் முத்தெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, தூக்கி போட்டுருங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு வெண்டைக்காய் மட்டும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். ஒன்று வந்து அந்த பிளேட்டுக்கு பக்கத்தில் கீழே வச்சுட்டோம் பாருங்கள், அது வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. ஸோ அதனால் அது வேண்டாம், போட்டுடலான்ட்டு விட்டுட்டோம். நல்லா இருக்கிறது மட்டும்தான் அந்த தட்டில் கட் பண்ணி நாங்கள் வச்சுருக்கோம். அதை மட்டும்தான் நம்ம காரக்குழம்புக்கு பயன்படுத்த போகிறோம். இப்போ வெண்டைக்காய் பொரியலுக்கு நம்ம சின்ன சின்னதாக நம்ம பீஸ் போடுறதுனால ரொம்பவே டைம் எடுத்துக்கும். எப்படியும் ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும். இது வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக குவிக்காக ஈஸியாக நம்ம முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த வெண்டைக்காய் காரக்குழம்பை யார் வேணால் செய்யலாம் உங்கள் வீட்டில். ஸோ ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி நீங்கள் வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெசிபி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் வந்து உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கி இந்த ரெசிபியை செஞ்சு காமிக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு நாங்கள் எப்படி இந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு செய்கிறோன்னு உங்களுக்கு தெரியும். இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் நாங்கள் ஃப்யூச்சரில் போகிற எல்லா குக்கிங் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் அதை பார்த்துட்டு சுவையான ரெசிபீஸை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ண முடியும். சரி பாருங்கள், வெண்டைக்காவெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம், தேவையில்லாதெல்லாம் தூக்கி போட்டுட்டோம். இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ணி வைக்கிறோம். வெண்டைக்காவை பொறுத்த வரைக்கும் பிஞ்சு வெண்டைக்காவை நம்ம செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி நம்ம கடையில் வாங்கணும். இந்த வெண்டைக்காயெலாம் உடச்சி பார்த்து வாங்குவாங்கள்ல, அது மாதிரி நல்ல வெண்டைக்காவை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து வெண்டைக்காய் காரக்குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சுவையாக இருக்கும். இன்னும் கூட ஒரு வாய் சாப்பிட்லான்னு தோணும். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு சவுத் இந்தியன் ரெசிபி இது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், வெண்டைக்காவை கட் பண்ணியாச்சா, வெங்காயம் தக்காளியும் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குழம்பு வைக்க போகிறோம். வாங்க, நம்ம இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம சமைக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குயிக்காக சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் காரக்குழம்புக்கு கருப்பு புளியை பயன்படுத்தினோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். நாம் இன்றைக்கி கருப்பு புளியில் தான் வெண்டைக்காய் காரக்குழம்பு செய்ய போகிறோம். இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணியாச்சு. ஒரு பாத்திரம் வச்சுட்டோம். அதில் இருக்க ஈரம் எல்லாம் நல்லா காயணும். ஈரம்லாம் நல்லா காய்ஞ்ச உடனே நம்ம குயிக்காக சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் யார் வேணால் சமைக்கலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சில்ட்ரன்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூடான சாப்பாடு செஞ்சுட்டு வெண்டைக்காய் காரக்குழம்பு செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்து பாருங்கள். உங்களை ரொம்பவே பாராட்டுவாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 3 ஸ்பூன் ஆயில் வந்து ஊற்றியாச்சு. ஸோ ஆயில் வந்து நல்லாவே ஹீட் ஆகுது. ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் கடுகு போட்டுடலாம். இது செம்ம ஈஸியான ஒரு ரெசிபி. ரொம்ப சிம்பிளான நம்ம வீட்லேயே இருக்கோம் இல்லையா, அந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டு வெண்டைக்காய் கிடைக்கும் போது அழகாக டக்குன்னு ஒரு காரக்குழம்பு வந்து செஞ்சிடலாம். கடுகு நல்லா படப்படன்னு பொரியுது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை கடாயில் போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கணும். சரிங்களா?
வெங்காயம் வதங்கினா தான் நம்ம வைக்கிற வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெசிபி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வதங்கிறதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டுடுங்க. சால்ட்டு போட்டுட்டு நீங்கள் வதக்குனீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். டக்குன்னு வதங்கிடும். ஒரு கோல்டன் கலருக்கு குயிக்காக மாறிடும். உங்கள் வீட்டில் இந்த வெண்டைக்காய் குழம்பு நாங்கள் செய்கிற மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மெத்தடில் அவங்க வந்து வெண்டைக்காய் காரக்குழம்பு செய்வாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்டைல். தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி இது மாதிரி தான் வெண்டைக்காய் காரக்குழம்பு செய்வாங்க. ரொம்பவே சுவையாக இருக்கும் நாங்கள் செய்கிற இந்த மெத்தடை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கருப்பு புளி வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பிளாக் புளி கருப்பு புளின்னு கேட்டு பாருங்கள். ரொம்ப கம்மி ரேட்டுக்கே கிடைக்கும். அது ஒரு சீசனுக்கு ஒரு ரேட்டு மாறும். 500 கிராம்ஸ் வந்து 50 ருபீஸ்லேருந்து ஒரு 90 ருபீஸ்க்குள்ளே விற்பாங்க. ஒரு கடையில் ஒரு ரேட்டில் விற்பாங்க. ஸோ இப்போ வந்து பூண்டு வந்து ஒரு 5 பல் பூண்டு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எஸ்பெஷலி லேடிஸு குழந்தைங்களுக்குலாம் பூண்டு வந்து நம்ம சமையலில் பயன்படுத்துறதுனால ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்பாங்க. நாம் வந்து இப்போது வெண்டைக்காய் காரக்குழம்பு தான் செய்கிறோம். இருந்தாலும் ஒரு 5 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது குழம்புல. ஓகே, கருப்பு புளி வந்து சுவையாகவும் இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு அது கிடச்சிச்சின்னா கருப்பு புளி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் கருப்பு புளி அவைலபிளாக இல்லை, வீட்டில் இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க புளியை வச்சு நீங்கள் வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெசிபியை செய்யலாம். பாருங்கள், இப்போ நம்ம கொஞ்சோண்டு கருப்பு புளி எடுத்து வச்சுருக்கோம். அதை தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வந்து வெண்டைக்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய். ஸோ அந்த வெண்டைக்காவை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொத்தமல்லியை தூவி விட்டுக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலாம் தூவி விட்டாச்சு. மொத்தமாக நல்லா வதக்கிக்கோங்க, ஓகேங்களா? இப்போது நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், ஓகேங்களா? உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இன்னும் கூட காரம் வேணும்னா ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஏன்னா சில பேர் காரசாரமாக சாப்பிட்டு நல்லா பழகிருப்பாங்க. சில பேருக்கு காரம் ஓரளவுக்கு இருந்தால் போதுமானதுன்னு நினைப்பாங்க, ஓகேங்களா? காரம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சள் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ். நாம் சமைக்கிற உணவுகளில் நம்ம மஞ்சள் பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ லைட்டாக தண்ணியை ஊற்றிட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுனால நிறைய கூட நம்ம ஊற்றிக்கலாம். அப்போ தான் நம்ம அந்த எல்லாம் காயும் மொத்தமாக நல்லா வேகும். சரிங்களா? அந்த வெண்டைக்காய் மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம கல்லுப்பு வந்து சேர்க்க போகிறோம். பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிபி உங்களுக்காக செஞ்சு காமிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இது மாதிரி சுவையான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெசிபியை செஞ்சு பார்க்கட்டும். இது நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். நமக்கு சூடான சுவையான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெசிபி தயாராகிடும். ஒரு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் வெயிட் பண்ணலாமா? குழம்பு கொதிக்கட்டும். இது கொதிக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும்.
கொஞ்ச நேரம். அதுக்காட்டி நம்ம என்ன பண்ணலான்னா, இது ஒரு ஃபைனல் ஸ்டெப்பாக நம்ம வந்து புளியை ஆட் பண்ணணும், பிளாக் புளியை. ஸோ இதை நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த பச்சை மிளகாய் தூள் வாசனை எல்லாம் போகும். ஓகேங்களா? குழம்பும் ருசியாக இருக்கும். கொதிக்கிடுங்க ஒரு 10 மினிட்ஸ்க்கு. ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் காரக்குழம்பு இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அந்த குழம்பு கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரணும். ஓகேங்களா? கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம புளியை சேர்க்கக்கூடாது. நல்லா கொதிச்சு வரதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இன்னொரு 5 நிமிஷம் விட்டு நல்லா கொதிச்சு வரும். அது மாதிரி சமயத்தில் நாம் வந்து இந்த பிளாக் புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சிட்ருக்கோம் இல்லையா, அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். அந்த புளி தண்ணியை நம்ம அப்புறமா தான் சேர்க்க போகிறோம். இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். வெயிட் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்காக சூப்பரான வெரைட்டி ஆஃப் ரெசிபீஸ்லாம் செஞ்சு இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே கொதிச்சிருக்கு தெரியுதா? இப்போ நம்ம வந்து பிளாக் புளி சொன்னோம் இல்லையா, கருப்பு புளி, அந்த வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி அதெல்லாம் சேர்த்துக்கலாம் அந்த குழம்புல. இப்போது கருப்பு புளி அதை நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த சாறை நம்ம வந்து ஊற்றியாச்சு. மொத்தமாக கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இன்னும் கூட தாராளமாக உங்களுக்கு குழம்பு வேணும்னு தோணுச்சுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், சூப்பரான ஒரு ரெசிபி இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கோம். உங்கள் வீட்டில் இப்போவே ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? கொத்தமல்லி கருவேப்பிலலாம் வீட்டில் எப்போவுமே வாங்கி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி இப்போ ஒரு கட்டு 8 ரூபா விற்கிது, கருவேப்பிலை வந்து 3 ரூபான்னு விற்கிது. ஸோ கம்மி ரேட்டு தான், வாங்கி எப்போவுமே வச்சுக்கோங்க. நம்ம செய்கிற சமையல் ரெசிபீஸ்லாம் கொத்தமல்லி கருவேப்பிலையும் ஆட் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம செய்கிற அந்த குழம்பெல்லாம் நல்லா வாசமாக இருக்கும். ஓகேங்களா? முடிஞ்சளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கருவேப்பிலையை வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து செய்கிற ரெசிபீஸில் ஃப்ரெஷ்ஷான பொருளை நம்ம இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணும்போதே அது ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இது வரைக்கும் வெண்டைக்காய் காரக்குழம்பே செய்யாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அருமையாக ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள் வெண்டைக்காய் காரக்குழம்பு. நாங்கள் செய்கிற இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாப்பாடு செஞ்சுட்டு இது மாதிரி வெண்டைக்காய் காரக்குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. இன்னும் கொண்டு வேணும் வேணும்னு கேட்டு. அந்தளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபாஸ்ட்டாக நம்ம இந்த ரெசிபி வந்து ரெடி பண்ணிட்டோம். நல்லா குழம்பு கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ ஃபைனலாக மறுபடியும் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியை தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வெண்டைக்காய் காரக்குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே லைக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபீஸ் நாங்கள் செஞ்சு காமிக்கணும்னு நீங்கள் நினச்சாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக அந்த ரெசிபியை நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.